ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அண்ணா பீட்டர் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு யோனாவின் கப்பல் பயணம். யோனாவின் கப்பல் பயணம். இன்றைக்கான வேத வசனம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். 40ஆம் சங்கீதம் 8ஆம் வாக்கியம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிம் சைக்கிள் ஓட்டி விளையாடும்போது அவங்க அம்மா, ஜிம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஜிம், இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, நான் விளையாடும் போது தான் இதை செய்ய அதை செய்யன்னு தொல்லை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு விறுவிறு 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 விறுவிறுன்னு சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்காம விறுவிறு 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 விறுவிறுன்னு ஓடிப்போன யோனா தீர்க்கதரிசியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இஸ்ரவேல் நாட்டில் யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர்கிட்ட பரலோகத்தின் தேவன் ஒன்று சொன்னாங்க. யோனா, நீ நினிவேங்கிற ஊருக்கு போகணும். அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் பாவம் செஞ்சு, பொய் பேசி, தவறு செஞ்சு, துன்மார்க்கமாகவும் அநீதியாகவும் வாழ்கிறாங்க. அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் கண்டித்து உணர்த்தி பிரசங்கம் பண்ணணும். அவங்க மனம் திரும்பாமல் போனாங்கன்னா அவங்க பட்டணம் நியாயம் தீர்க்கப்படும், அழிக்கப்படும்னு சொல்லணும் அப்படின்னு பரலோகத்தின் தேவன் சொன்னாங்க. இந்த யோனா நினிவே பட்டணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். நினிவே பட்டணம் 3 நாள் நடந்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய பட்டணம். யோனாவுக்கு இந்த நினிவே பட்டணத்தையும் பிடிக்கல, நினிவே பட்டணத்து மக்களையும் பிடிக்கல. அதனால ஏசப்பா சொன்ன மாதிரி நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணாமல் விறுவிறு 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 விறுவிறுன்னு ஏசப்பா சமூகத்தை விட்டு ஓடி போனாரு. யோப்பா அப்படிங்கிற கப்பல் ஏறும் இடத்துக்கு வந்தார். ஏசப்பா சொன்ன நினிவே பட்டணத்துக்கு டிக்கெட் எடுக்காம தர்ஷீஷ் அப்படிங்கிற பட்டணத்துக்கு டிக்கெட் எடுத்து கப்பல் ஏறினார். கப்பல் ஏறினக்கப்புறம் ஏசப்பா சொல்கிறதுலேருந்து நாம் தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சந்தோஷமாக போய் கப்பலுடைய அடித்தட்டில் படுத்துக்கிட்டு கொர் கொர் கொர்ன்னு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தா திடீர்னு திடு 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 திடுன்னு இடி இடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ உஷ் 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 அப்படின்னு சூறாவளி காத்தெல்லாம் அடிச்சிச்சு. கப்பலும் இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. அப்பையும் யோனா கொர் 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 அப்படின்னு நிம்மதியாக தூங்கிக்கிட்டு தான் இருந்தார். அப்போ ஒருத்தர், இந்த கப்பல் மூழ்க போகுதுடோய், நாமெல்லாம் சாக போகிறோண்டோய், மூழ்க போகுதுடோய், நாமெல்லாம் சாக போகிறோண்டோய் அப்படின்னு இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் பேதளிச்சு தத்தளிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போது கப்பலுடைய தலைவன் யோனாவை வந்து பார்த்து, இந்த கப்பல் மூழ்கி நாமெல்லாம் சாக போகிறோம், உனக்கெல்லாம் எப்படி தான் தூக்கம் வருதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னார். நீ எந்திரிச்சு உன்னுடைய தெய்வத்தை வேண்டிக்கோ, ஒருவேளை அந்த தெய்வம் நம்ம மேலே இரக்கமாக இருந்து நம்ம உயிரை காப்பாற்றலாம்ல அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் உள்ளவர், நாம் எல்லாருடைய பேரையும் எழுதி ஒரு சீட்டு குலுக்குவோம், யாருடைய பேர் வருதோ அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம், சூறாவளிக்கு காரணம், இடி இடிக்கிறதுக்கு காரணம், அவங்களால தான் இந்த ஆபத்து வந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதனால ஒரு சீட்டை நம்ம குலுக்கி போட்டு எடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்படி கப்பலில் உள்ள எல்லாருடைய பேரையும் சீட்டு போட்டு பார்த்தா அதில் யோனா பேர் தான் சீட்டில் வந்துச்சு. உடனே அங்கே உள்ளவங்க கேட்டாங்க, நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க, எதனால எங்களுக்கு இந்த ஆபத்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. உடனே யோனா சொன்னார், நான் எபிரேயன், இஸ்ரவேல் நாட்டிலிருந்து வந்திருக்கேன். வானத்தையும் பூமியையும் கடலையும் நீருற்றையும்
உண்டாக்குன தெய்வத்தை வணங்குறவன் அப்படின்னு சொன்னார். யோனா ஏசப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு நினிவேக்கு கிளம்பி போகாமல் தர்ஷு பட்டணத்துக்கு கப்பல் ஏறி போனதுனால தான் இந்த ஆபத்து வந்திருக்குங்கிறத யோனா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ கப்பல் ஓட்டுறவங்க எப்படியோ கப்பலை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சூறாவளி காற்றை எதிர்த்து அவங்களால கட்டுப்படுத்தவே முடியலை. அப்போ யோனாட்ட கேட்டாங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. உடனே யோனா சொன்னார், என்ன இந்த கடலில் தூக்கி போட்டுருங்க, அப்போ எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொன்னார். உடனே யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் உஷ் அப்படி நடித்த சூறாவளி காற்று திடும் 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 அப்படின்னு இடிச்சதெல்லாம் அமர்ந்து போச்சு. அப்போ கப்பலில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, யோனா தொழுது கொள்கிற தெய்வந்தான் உண்மையான தெய்வம், வானத்தையும் பூமியையும் கடலையும் படைத்த தெய்வம் யோனாவின் தேவன்தான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி கடலுக்குள்ளே தூக்கி போடப்பட்ட யோனா ஸ்வாயிங் 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 அப்படின்னு கடல் ஆழத்துக்கு போனார். அப்போ யோனாவை காப்பாற்ற ஏசப்பா ஒரு பெரிய மீனை ஏசப்பா கட்டளையிட்டு இருந்தாங்க. அந்த மீன் வந்து யோனாவை லபக் அப்படின்னு முழுங்கிருச்சு. யோனா மீன் வயிற்றுக்குள்ளே பத்திரமா இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கிற பாடம் என்னென்னா, ஏசப்பா நம்மகிட்ட ஒன்று சொன்னாங்கன்னா அதை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா நம்மகிட்ட ஒன்று சொன்னாங்கன்னா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை விட்டுட்டு யோனா மாதிரி நாம் ஓடி போகவோ மறைஞ்சிக்கவோ கூடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நாம் செய்யும்போது பல பிரச்சனைகள் நமக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் வரும். அப்படிங்கிற பாடத்தை புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா மீன் வயிற்றுக்குள்ளே போன யோனாவுக்கு என்ன நடந்ததுங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.